ராஜா, ராஜா. சாந்தி, பாலுக்கு எப்படி இருக்கு? இப்ப தேவையில்ல, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ராத்திரி பாலு இந்த நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லபடியா பொழுது விடிஞ்சா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதான் போயிட்டு இருக்கேன். நீயும் கூட வந்தீங்கன்னா துணையா இருக்கும். இல்ல சாந்தி, நேற்று ராத்திரியே பெங்களூர் போக வேண்டியவன். நீ கேட்டுக்கிட்டதுனால இங்கேயே தங்கிட்டேன். நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினை பிடிச்சி பெங்களூர் போனேன். அதனால கோயிலுக்கு நீ போயிட்டு வா. தனியா போக பயந்துகிட்டு நான் உன்னை துணை கூப்பிடல. உனக்கும் என் தங்கச்சிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. இஷ்டம் இல்லைன்னா நான் தனியாவே போய்க்கிறேன். சாந்தி, ஒரு நிமிஷம். நான் பெங்களூர் போல உன் கூட வர்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இதுதான் உண்மையான காதல்ங்கிறது. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் கோயில் திறந்திருக்குமா சாந்தி? நாம இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா புறப்பட்டு வந்துருக்கலாம். பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சிட்டா என்ன பண்றது? நீ டார்ச் ஏதாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஏதோ சித்ரா கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம வர்றியே சாந்தி. நீ என் காதலுக்கு நல்ல முடிவை தருவேன்றதுக்காகத்தான் நான் உன் கூட வந்தேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் பெங்களூர் போயிருந்திருப்பேன். வீட்டுல பேச முடியாத அளவுக்கு சிக்கலான பிரச்சனையா சித்ரா கல்யாணம். என்ன சாந்தி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே வர்றேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. சாந்தி, சாந்தி. ராஜா, நீ இப்ப சாவப்பற. விளையாடாத சாந்தி, நான் சொல்றதை கேளு. நானும் விளையாடல, உன் விதியை முடிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வேண்டாம் சாந்தி, விளையாடாத. ராஜா, நான் மறுபடியும் சொல்றேன், நானும் விளையாடல. சாந்தி, பாலு உயிரோட இருக்கணும்னா சாந்தி, நான் நினைக்கிறேன்னா சாந்தி, நானும் கொல்லத்தான் போறேன். சாந்தி, நானும் கொல்ல போறேன். சாந்தி, நான் சொல்றதை கேளு. அன்புள்ள பாலு, இன்னைக்கு தேதி 24. நான் ராஜாவை கொல்ல போறேன். அதிர்ச்சியா இருக்கா? என் கணவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு தவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு குறி சொன்ன ஒருத்தி சங்கிலி தொடர் மாதிரி வந்துட்டு இருக்கிற சாவுல இருந்து உங்களை நீக்கி வச்சுட்டு கடைசியில இருக்கிறவனை கொண்டுட்டா தொடர் முடிஞ்சிடும், உன் கணவன் பிழப்பான்னு சொன்னா. அதனால ராஜாவை நான் மலை கோவிலுக்கு பொய் காரணம் சொல்லி கூட்டிட்டு போய் கொல்ல போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இந்த லெட்டரை நீங்க படிக்கிற நேரத்துல நான் அநேகமா ராஜாவை கொண்டு இருப்பேன். இப்படிக்கு உங்கள் உயிருக்காக எந்த பாவத்தையும் சுமக்க தயாராக இருக்கும் உங்கள் அன்பு மனைவி சாந்தி. என் தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், இப்ப உங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த பையன் தண்ணீரை மூழ்கி செத்தது மார்ச் 24ஆம் தேதி. அந்த பையனோட சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் ஒவ்வொரு மாசமும் 24ஆம் தேதி எங்களை வரிசையா கொண்டுகிட்டே வர்றான். கடைசியா மிஞ்சி இருக்கிற நான் ஒருத்தன் தான். மற்றபடி பூர்வ ஜென்ம சாபம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது சாந்தி. இதை பத்தி எங்ககிட்ட முன்னாலே சொல்லல. அன்னைக்கு நடந்த சம்பவம் இவ்வளவு விபரீதமா போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை சாந்தி. என்ன மன்னிச்சிடு ராஜா, என்ன மன்னிச்சிடு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். பாலுகிட்ட சொல்லி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? நீயா? ஆமாண்டா, நீந்த தெரியாத பையனை தண்ணியில தள்ளி கொன்னீங்களே, அந்த பையனை பெத்தவன்டானா? அந்த தப்ப அவங்க வேணும்னு செய்யணும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க போறேன். இவனை பழி வாங்காம விட மாட்டேன். சீக்கிரம் வண்டியில் ஏறிடு. அந்த போராட்டம் எதுக்கு வர? வண்டி நிறுத்து.
பாலுவுக்கு போலீஸுக்கு போன் பண்ண. சீக்கிரம் போ, சீக்கிரம் ஓடு. நீ சாதாரணமா சாகக்கூடாதா? தண்ணிக்குள்ள முழுகின என் பையன் எப்படி துடிச்சு செத்துருக்கணும், அதே மாதிரி ஒண்ணு. தவக்கல்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என் பாலு கொண்டு ஆக கூடாது.
வாழ்கிற காவியம் நான் கரைந்து